जय राधा माधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रजजनरञ्जनम् यशोदनन्दन व्रजजनरञ्जनम् यमुनदीरा वनजारि यमुनदीरा वनजारि जय राधमाधव जय कुंज बिहारी जय राधमाधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा रमण राधे जय राधा गोविंद गोविंद राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय 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 प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय 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 गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी। हरि बोल हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माता जी माता जी ఇప్పుడు ఎప్పుడు మాతా जी నిలబడి மூன்றாவது அத்தியாயம் 31வது ஸ்லோகம் எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுமா. ஓகே மாதாஜி. ஓகே சூப்பர். சாந்தா மாதாஜி, ரேவதி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण माता जी। हरे कृष्णा. थैंक यू. பதம் 31. ये मे भतम् इदं नित्यम् इदं नित्यम् ये मे मतमिदं नित्यम्
ये मे मदम् इदं नित्यम् இதம் நித்யம் இதம் ये मे நித்யம் मतमिदं नित्यम् ये मे मे मदम् மதம் इदं இதம் नित्यम् நித்யம் अनुतिष्ठन्ति मानवाः अनुतिष्ठन्ति मानवाः अनुतिष्ठन्ति मानवाः अनुतिष्ठन्ति மானவாः मानवाः अनुतिष्ठन्ति मानवाः अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो श्रद्धावन्तो न श्रूयन्तो श्रद्धावन्तो न सूयन्तो श्रद्धावन्तो न श्रूयन्तो श्रद्धावन्तो न सूयन्तो श्रद्धावन्तो न श्रूयन्तो मुच्यन्ते तेऽपि मुच्यन्ते கேட்க மாட்டேங்குது मुच्यन्ते तेऽपि முச்சியந்தே कर्मभिः கர்மபி விட்டு விட்டு கேக்குது மாதாஜி. சிக்னல் ப்ராப்ளமான்னு எனக்கு தெரியலையே மாதாஜி. சரி, ஓகே இங்க சரியா இருக்கு. அவங்கள லாக் அவுட் பண்ணி லாக் அவுட் பரவாயில்ல. பண்ணுங்க. சரியா சரி, ஓகே. முச்யந்தே தேபி கர்மபிஹ मुच्यन्ते ये मे मतमिदं नित्यम् ये मे मदमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो श्रद्धावन्तो न श्रूयन्तो मुच्यन्ते तेऽपि कर्मभिः मुच्यन्ते तेऽपि कर्मभिः हरि बोल. हरे कृष्णा. Thank you, Mataji. Thank you, Revati Mataji. Hari bol. வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கலாமா? வாசிக்கலாம் மாதாஜி. நான் கொஞ்சம் வெளியில போனோம், அதுக்காக மாதாஜி. சரி. தேங்க்யூ மாதாஜி. மதம் 31. ஏமே மதம் இதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவக ஸ்ரத்தாவந்தோ நாசூயந்தோ முச்சந்தே தேவி கர்மிபிஹி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. अज्ञानन्दे चलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः. नमो विष्णुपादाय भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादे पाक्षात्यादे सदारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा மாதாஜி. இந்த சமயத்திலயும் நீங்க விடாம கிளாஸ் எடுக்கிறீங்க. ரொம்ப உங்களை எல்லாம் பாராட்டணும் மாதாஜி. ரொம்ப பெரிய மனுஷன் அதெல்லாம். ஹரே கிருஷ்ணா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதாஜி, நீங்க வேற. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டம். அது எப்படி நாங்க இங்க இருக்கிற எங்களுக்கே மனசு கவலையா இருக்கு. நீங்க அங்க இருந்துட்டு இவ்வளவு தூரம் சாமிக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களே பகவான். அத்தியாயம் பதம் 31 பார்க்க போறோம். ஓகே, யாராவது மொழிபெயர்ப்பு படிங்களா? படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ
யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்ஸ் மாதாஜி. சோ இன்னைக்கு ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு போன கிளாஸோட இது பார்க்கலாம். போன கிளாஸ்ல பிரபு என்ன எடுத்தாரு அப்படின்னு சொன்னா, பலனில் பற்று கொள்ளாமல், கரெக்டா இல்லையா, நம்ம செய்யக்கூடிய சில செயல்களோட பலன்களை பற்று கொள்ளாம எந்த விதமான உரிமை உணர்வும் இன்றி, அதுக்கு மேல உரிமை கொண்டாடாம நம்மளோட செயலை முழுவதுமாக பகவானோட திருப்திக்காக நம்மளோட செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். கரெக்டா, எல்லாமே எனக்காகவே அர்ப்பணம் பண்ணு, செய்யக்கூடிய செயல்களோட பலன்களை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அங்க சொன்னாரு. சோ இன்னையோட ஸ்லோகத்துல இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஒரு சூப்பர் நிறைய விஷயங்களை வந்து பகவான் இங்க சொல்லிட்டே வர்றாரு, இதெல்லாம் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னையோட ஸ்லோகத்துல வந்து, யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார். போன இடத்துல எல்லாமே எனக்காக செய்யும் சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்லுறாரு அப்படின்னா, பகவானோட வார்த்தைகள்ல, ஓகே, அவர் என்ன விஷயங்கள் கொடுத்தாரோ அவரோட உபதேசங்களை வந்து நீ வந்து அதன்படி, அந்த உபதேசங்களின் படி கடமையை நிறைவேற்ற சொல்லுறாரு இங்க பகவான். சோ அதுவும் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை இங்க சொல்லுறாங்க. ஒண்ணு வந்து நம்பிக்கை, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பொறாமை இல்லாம இருக்கணும். பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ அவங்க வந்து இந்த கர்ம பந்தத்துல இருந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இங்க வந்து சொல்லுவார். சோ இப்ப நம்ம ஸ்லோகத்துல போலாம். ஃபர்ஸ்ட் வந்து, ஏமே மதம் இதம் நித்தியம். ஏமே மதம், யார் ஒருவன் மே எனக்கு மேல என்னோட மதம், மதம் மீன்ஸ் உபதேசங்கள், இந்த உபதேசங்களை இதம் நித்தியம் நித்தியமாக எப்பொழுதுமே அனுதிஷ்டந்தி மாணவக யாரு ஃபாலோ பண்ணுவாங்களோ, யாரு வந்து அதுக்கு கீழே ஃபாலோ பண்ணுவாங்களோ, எப்படி ஸ்ரத்தாவந்தோ அனசூய எந்தோ அப்படின்னு சொல்லி, அனசூய அப்படின்னா பொறாமை இல்லாமல், ஸ்ரத்தாவந்தோ அப்படின்னா, ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை, நம்பிக்கையோட ஸ்ரத்தாவந்த நம்பிக்கையோடும் என்ன சொல்லுவாங்க, பக்தியோடவும், அனசூய சூய இல்லாம பொறாமை இல்லாம, சூயா அப்படின்னா பொறாமை, அனசூயா அப்படின்னா பொறாமை இல்லாம, இந்த ரெண்டு விஷயங்கள் இங்க சொல்றாங்க. பொறாமை இருக்கக்கூடாது, இன்னொன்னு முழுவதுமாக நம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுட்டு அனுதிஷ்டந்தி எப்படி பண்ணணும், அவரோட வார்த்தைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ, முச்சியந்தே தேவி கர்மபிகி அப்படின்னு சொல்லுவாரு, அவங்க வந்து முக்தி அடைவாங்க. எப்படி, இந்த கர்மபி, இந்த கர்ம பந்தங்கள்ல இருந்து அவங்க வந்து ஈஸியா விடுதலை அடைவாங்க அப்படின்னு. சோ இந்த கர்மத்தை வச்சுட்டு இருந்தா நம்ம விடுதலை அடைய முடியாது இல்லையா. பாவ கர்மாவும் இருக்கட்டும், புண்ணிய கர்மா, ரெண்டு கர்மங்களுமே நம்ம இந்த லோகத்துல நம்மளை பந்தப்படுத்தும். ஆனா பகவானோட இதுக்காக நம்மளோட செயல்களை நம்ம செய்யும் போது, அவரோட வார்த்தைகளை ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கர்மங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பகவானோட உபதேசங்கள். சோ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணரோட ஸ்ரீல பிரபுபாத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரோட வார்த்தைகள் வந்து எப்பவுமே நித்தியமானது. எப்படி அப்படின்னா, வேதங்கள் நம்ம பார்த்திருக்கோம் நித்தியமானது, கரெக்டா, எல்லாருமே நம்ம வந்து பேசிக் வந்து வேதம் நித்தியமானதுன்னு பார்த்திருக்கோம். சோ வேதமே நித்தியமானது. சோ அதே போல பகவானோட வார்த்தைகளும் நித்தியமானது, பகவானும் நித்தியமானவர். எப்படி அப்படின்னு சொன்னா, இனி போகும்போது பகவத்கீதால நீங்க படிப்பீங்க, 15வது அத்தியாயத்துல, வேதைச்ச சர்வேர் அகம் ஏவ வேத்யோ வேதவித் வேதாந்தவித் வேதகிருத் அப்படின்னு வரும், வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வேதமே நான் தான், அந்த வேதத்தோட மூலமும் நான் தான், வேதமும் என்னாலதான் உணரப்படுது இப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க சொல்லியிருப்பாரு 15வது அத்தியாயத்துல. சோ பகவான் தான் வேதம். அப்ப அந்த வேதமே நித்தியமாக இருக்கும்போது பகவானோட வார்த்தைகளும் நித்தியமானது, உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். சோ இதுல வந்து அதுக்கு இப்ப நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட வார்த்தைகள்லாம் எப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஏதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் கொடுப்போம், ஒரு அட்வைஸ் ஏதாவது ஒண்ணு கொடுப்போம், அப்ப என்ன சொல்லுவோம், இது என்னோட ஒப்பீனியன், இதை எடுத்துக்கோங்க, கரெக்டா. நம்மளோடது முழுமை கிடையாது. ஆனா பகவானோடது வந்து பாத்தீங்கன்னா அது அப்சல்யூட், முழுமையானது. சோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும், அது நித்தியமானது, அது உண்மை, அதை நம்ம எடுத்துக்கணும். நம்மளோடது அப்படியே கிடையாது, நம்மளோடது எந்த பிரமாணமும் கிடையாது. நம்மளோட மனம் போன போக்குல நம்ம ஒவ்வொரு ஒப்பீனியனை நம்ம சொல்லி வைப்போம், அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இன்னொரு விஷயம் இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த உயிர் வாழிகள் வந்து 4 வித குறைபாடுகளுக்கு நம்ம உட்பட்டவர்கள்.
ஓகே, இது பின்னாடி படிப்பாங்க, சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. நமக்கு எல்லாருக்குமே ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, உயிர்வாழிகள். கரெக்டா? 4 குறைபாடுகள் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட புலன்கள் எப்படி பக்குவமற்ற புலன்கள். இப்ப கண்ணாடி இல்லாம நம்மளால மேக்சிமம் எதுவுமே பண்ண முடியல. கரெக்டா இல்லையா? எல்லா விஷயத்திலயும் காது ப்ராப்பரா இல்ல, கண்ணு ப்ராப்பரா இல்ல, நம்மளோட புலன்கள் வந்து பக்குவமற்றது. நம்ம ஈஸியா ஏமாறுவோம், அடுத்தவங்களால ஏமாற்றப்படுவோம். எப்பவுமே ஒரு அறியாமையிலே இருக்கோம். திடீர்னு ஒரு கயிறை பார்ப்போம், ஆனா என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐயோ அது பாம்பு அப்படின்னு நினைப்போம். ஓகே, இப்படி அறியாமை. ஸோ நம்ம எல்லாருமே, இந்த மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே 4 வித குறைபாடுகளுக்கு உட்பட்டவர்கள். அதனால நம்மளால சொல்லக்கூடிய வார்த்தைகளும் எப்படிப்பட்டது? பக்குவம் கிடையாது, பூரணம் கிடையாது. ஆனா பகவானோட விஷயங்கள் வந்து பூரணமானது. ஓகே, அதனால நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதனால அவர் என்ன சொல்லுவாரு, எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு, நம்மளோட ஒப்பீனியன் இது அப்படின்னு இருக்கு. பகவான் வந்து அப்படி கிடையாது, அது வந்து முழுமையானது. அடுத்தது இந்த 2 விஷயங்கள், இந்த வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 விஷயம் இப்ப சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ரத்தா. கரெக்டா? பக்தியோட முதல் படிக்கட்டே ஸ்ரத்தா தான், நம்பிக்கை. சொல்லுமா நம்பிக்கை இருக்கணும் எந்த விஷயத்திலயும். நம்ம கிட்ட நம்பிக்கை இருந்தாதான் அதை பக்காவா பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? So, முன்னாடி படிப்பீங்க, பக்தியின் 9 வழிமுறைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 9 ஸ்டெப்ஸ். ஹரே கிருஷ்ணா, மியூட் போடுங்களேன். சோ பக்தியில வந்து 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா நம்பிக்கை, ஸ்ரத்தா இருக்கணும். ஓகே, அந்த ஸ்ரத்தா இருந்தாதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கடைசி பிரேம நிலையை வந்து நம்ம அடைய முடியும். ஓகேவா? இதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும்? இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு சர்க்கஸ் இருக்கு. ஓகே, ஒரு சர்க்கஸ் இது இருக்கு, நம்ம பார்க்க போறோம். அங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு கயர்ல, சம்டைம்ஸ் கயர்ல நடக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கயர்ல நடந்து நமக்கு நிறைய வித்தைகள் காட்டுவாங்க இல்லையா? ரொம்ப எல்லாமே பார்க்க பயங்கரமா இருக்கும். சோ வித்தைகள் காட்டுவாங்க. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட குழந்தைய எடுத்துட்டு அந்த கயர்ல அவர் தனியா நடந்து போவார். நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம், கை தட்டுவோம். கரெக்டா இல்லையா? ஐ சூப்பர் சூப்பர், எப்படி அழகா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும். ஆனா அதே நேரம் அடுத்தது அவர் நம்மளோட குழந்தைய கேட்டார்னு வச்சுக்கோங்க, நம்ம கொடுப்போமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அங்க கம்ப்ளீட் நம்பிக்கை இல்லை, முழு நம்பிக்கை நமக்கு அங்க இல்லை. சோ அதே போலதான் இன்னைக்கு ஆன்மீகமா நம்மளோட விஷயங்கள், நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் நம்ம நம்பிக்கையின்மையினாலதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பக்காவா நம்ம செய்ய முடியது இல்ல. ஆனா இங்க பகவான் என்ன சொல்லுவாருன்னா, நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையோட உன்னோட விஷயத்த வந்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதே போல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாக்டர் இருக்காங்க. கரெக்டா? இப்போ உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு, ஹாஸ்பிட்டல் போறீங்க. திருப்பி உடம்பு சரியாகல, திருப்பி ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அப்பவும் உடம்பு சரியாகல, திருப்பி ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, இப்படி உடம்பு சரியாகல. ஆனா நம்ம திருப்பி வந்து ஏன் அப்படி அந்த உடம்பு சரியாகல, டாக்டர்கிட்ட போனோம் உடம்பு சரியாகணும், ஏன் சரியாகல அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அங்க மாத்திரையை நம்ம பக்காவா எடுக்கல. கரெக்டா இல்லையா? மெடிசின் எடுக்காததுனால உடம்பு சரி, இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்ல. அதே போல நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு வரோம், இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும். சோ ஆனா என்ன இருக்கணும் அப்படின்னா, பகவானோட அந்த வார்த்தைகளை நம்ம எடுக்கணும். கண்டிப்பா எப்படி அந்த மெடிசினை எடுத்து அந்த நோய் குணமாகுதோ, அதே போல பகவான் இங்க கொடுக்கக்கூடிய இந்த பகவத்கீதாவா இருக்கட்டும், இந்த உபதேசங்களை நம்ம இது பார்க்க, நம்ம பகவத்கீதாவே பகவானோட உபதேசங்கள் தான். கரெக்டா இல்லையா? இந்த உபதேசங்களை நம்ம பக்காவா நம்மளோட வாழ்க்கையில நம்ம எடுக்கும்போது எப்படி மெடிசனை எடுத்து நோய் குணமடையுதோ, அதே போல இந்த உபதேசங்களை நம்ம பக்காவாக எடுக்கும்போது இந்த பௌதீக பந்தத்தில இருந்து, இந்த கர்மத்தில இருந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ 2 விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாலும், இந்த முக்திக்கான 2 வழிகள். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பொறாமையின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொறாமை வந்து நமக்கு இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈஸியா சொன்னேன், எல்லாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ மாமியார் மருமகள் எடுங்க, பேஸ். கரெக்டா இல்லையா? ஏன் மாமியாருக்கு மருமகளை பிடிக்கல, மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கல? அதோட சூட்சுமமான விஷயம் என்ன அப்படின்னா, மேக்சிமம் நிறைய பேர் நல்லா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் மேக்சிமம் அது ஒரு நம்ம ஒரு என்ன வச்சிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்கோம் இல்லையா? சோ ஏன் அப்படின்னு சொன்னா, சூட்சுமமாக அங்க ஒரு பொறாமை இருக்கு. சோ மாமியார் என்ன நினைக்கா, என்னோட பையன் இப்ப அவ எடுத்துக்கிட்டா, கரெக்டா இல்லையா? ஒரு பொறாமை இருக்கு. சோ அவளை நல்லா பார்க்க. அதே போல மருமகளுக்கு எப்படி இருக்கும், சோ அவங்க அம்மாட்ட எப்படி இருக்காரு, சோ இப்படி சூட்சுமமாக ஒரு பொறாமையினால நம்ம 2 பேருக்கும் பிடிக்காம ஆகுது. சோ இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, இப்போ இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க.
ஏன் இந்தியா பாகிஸ்தான் சொல்ல எந்த விஷயங்களையும் இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கிறதுல, அதே போல இந்தியா சொல்ல எந்த விஷயங்களையும் பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல. ஸோ ஏன் அப்படின்னா பேஸ் வந்து பொறாமை. ஸோ அதே போல ஆன்மீகமா பக்திக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு எதிரி என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை. அதனாலதான் அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில இனி 9வது அத்தியாயம் போகும்போது சொல்லுவாரு, இந்த பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு தேவையான அந்த ஒரு ரகசிய ஞானத்தை வந்து நான் உனக்கு கொடுத்தேன். ஏன் அர்ஜுனனுக்கு கொடுத்தாரு? நீ என் மீது பொறாமை கொள்ளாதவன் ஆகையால். ஓகே, அனசூயவே ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே சொல்ற, அதனால இந்த ரகசிய ஞானத்தை வந்து நான் உனக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு பகவான். இது மெயினான ஒரு விஷயம். 9.1 வந்து பகவான் வந்து இந்த சொல்லுவாரு. இன்னும் ஒரு விஷயம் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கதை பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்பிக்கைக்கு வந்து ஒரு கதை. எப்படி அப்படின்னா, எல்லாருக்கும் கேட்டிருக்கீங்க, சொல்லியிருக்காங்களா என்ன தெரியல. ஒரு டைம் நாரதர் வந்து எப்பவுமே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. ஒரு தடவை பூலோகம் வராரு. வரும்போது வழியில என்ன பண்ணுறாரு, ஒரு பிராமணாவை பார்க்காரு. கரெக்டா, பிராமணாவை பார்க்கும்போது பிராமணா அங்க டெய்லி அவரோட சாதனா ரொம்ப அவரோட இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கங்கை கரையில உட்கார்ந்து மந்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரு நாரதரை பார்த்தோன்னே கேட்காரு. சோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நாரதர் எல்லா 3 லோகங்களையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடியவர். சோ நீங்க பகவானை பார்த்தீங்களா? சோ நான் வைகுண்டத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப அவர் கேட்பாரு, இப்ப என்ன பண்ண போறேன், நான் திருப்பி வைகுண்டம் தான் போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்பாரு, சோ கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், நான் வந்து எப்போ வைகுண்டத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நீ போனீங்கன்னா பகவான்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் கிராஸ் பண்ணும்போது ஏற பாக்காருன்னா வழியில ஒரு செருப்பு தைக்கவனை பாக்காரு. சோ அவனும் இவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப வந்து அவரை குளோரிஃபை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவர் கேட்பாரு, எங்க போறீங்க? வைகுண்டம் போறேன் அப்படி. என்னையும் கேளுங்களேன், நான் எப்போ அவரோட பாதத்தை வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கும் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட சொல்லுவாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நாரதர் வந்து பகவான வைகுண்டத்துக்கு போறாரு. பகவானை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு சொல்லுவாரு, இந்த பிராமணாவும் இந்த செருப்பு தைக்கவங்களும் எப்போ உங்ககிட்ட வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு. பகவான் சொல்லுவாரு, பிராமணா வந்து இன்னும் வந்து சேர்றதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். அவன் இந்த ஜென்மத்தை முடிச்சு வந்துக்க மாட்டான். ஆனா இந்த செருப்பு தைக்கவன் வந்து இந்த ஜென்மம் முடிஞ்சு எனக்கிட்ட வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு. நாரதருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். சோ அது எப்படி சொல்லுவீங்க, அவன் இவ்வளவு வந்து என்ன சொல்லுவான், இவ்வளவு ஆச்சாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே சாதனைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அப்ப அவன் ஏன் உடனே வரமாட்டான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு செருப்பு தானே தச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம் பகவான் சொல்லுவாரு, இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லு, ஒரு ஊசி இருக்கு, பகவான் என்ன பண்ணுவாரு அங்க போய் அவங்க கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும், பகவான் வந்து ஒரு ஊசியோட துவாரத்துல ஒரு யானையை போட்டு நுழைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லி விடுவாரு. சோ இந்த நாரதரும் கீழே வந்து பகவான் கேட்பாரு. பகவான் என்ன, பிராமணா கேட்பாரு, பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் வந்து ஒரு துவாரத்துல வந்து யானையை போட்டு நுழைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து செருப்பு தைக்கவன் கேட்பான். அப்ப பிராமணா சொல்லுவாரு, அது எப்படி முடியும், சாத்தியம்? ஒரு ஊசியோட துவாரம் குட்டியா இருக்கும், அதுக்குள்ள எப்படி யானையை போட்டு நுழைக்க முடியும்? சான்ஸே இல்ல, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்தது அவரு செருப்பு தைக்க விட்ட போவாரு. அவர்கிட்ட சொல்லுவாரு, அவரு கேட்பாரு, இல்ல யானைய வந்து நுழைச்சிட்டு இருக்காரு. அவரு சொல்லுவாரு, சூப்பர், பண்ணது இல்லாம பகவானால என்ன பண்ண முடியாம இருக்கு? நான் இப்ப ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்து இருக்கேன், இந்த ஒரு சின்ன விதைய வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஆலமரத்தை அந்த பகவான் உருவாக்கினவருக்கு எப்படி ஒரு துவாரத்துக்குள்ளாடி யானையை நுழைக்க முடியாம இருக்க முடியும்? அவரால் எல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தைக்கவன் சொல்லுவான். இதுதான் நம்பிக்கை. இங்க பிரபுபாத் இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லுவாங்க, செயல்களின் நீ வந்து இறைவனோட சட்டங்கள்ல வந்து ஒரு அசையாத நம்பிக்கை மட்டும் போதும். ஆனா அவன் வந்து ஒரு சாதாரண மனுஷனால கூட பகவானோட இந்த கர்ம விதிகள்ல இருந்து விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுறாங்க. ஓகே, இதுக்கு இப்படியெல்லாம் படிச்சிருக்கணும், இப்படியெல்லாம் என்ன சொல்லுது, இதெல்லாம் வேதங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், பண்டிதனா இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை. அவனுக்கு கம்ப்ளீட் ஃபெய்த் அந்த பகவான் மேல இருந்தது. சோ அதனால பகவான் அங்க சொல்லுகாரு, எனக்கிட்ட இவன் இப்பவே வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதைதான் ஸ்ரீல பிரபுபாத் வந்து அவரோட இதுல வந்து அவர் சொல்லுகாரு. சோ அதே போல பொறாமை பாத்தீங்கன்னா, அதே போல இன்னொரு விஷயம் இங்க பிரபுபாத் என்ன சொல்லுகாரு அப்படின்னு சொன்னா, சப்போஸ் வந்து நீ இதை ஃபாலோ பண்ணும்போது, இந்த பகவானோட உபதேசங்கள் படி இந்த கடமைகளை எல்லாம் நீ செய்யும் போது அதை ப்ராப்பரா உன்னால செய்ய முடியலனா கூட, கரெக்டா இல்லையா, நீ ப்ராப்பரா செய்ய முடியலனா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னோட ஆன்மீக முன்னேற்றம் வந்து உறுதி அப்படின்னு இங்க கிளியரா பிரபுபாத் சொல்லுவாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 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 விவசாயி இருக்காங்க.
ஒரு விதை போடுவாங்க. சாரி, ஹரே கிருஷ்ணமூர்த்தி. ஒரு விதை போடுவாரு. எப்படி ஒரு ப்ராப்பர் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன், மண்ணோட இதா இருக்கு ப்ராப்பரா இருக்கலாம். ஸோ அந்த உரம் ப்ராப்பரா இருக்கலாம். எல்லாமே போட்டு அவர் ஒரு விதையை போட்டு ப்ராப்பரா தண்ணி விட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி அழகா முளைக்கும். கரெக்டா? அதே போல நம்மளும் இப்ப நமக்கு போதிய ஒரு என்ன சொல்றது, தோல்வியா இருக்கலாம், நம்பிக்கை கொஞ்சம் பக்காவா நம்மளோட என்ன சொல்லலாம், நம்பிக்கை இருக்கும், ஆனா பக்காவா நம்மளோட விஷயங்களை பண்ண கடமைகளை வந்து நம்ம பண்ணாம இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணினாலும், ஆனா நம்ம டெய்லி இப்ப கிளாஸுக்கு வரோம் பாருங்க, இப்ப நம்ம கம்ப்ளீட் நம்பிக்கையோட வரமா இல்லையா, டெய்லி கிளாஸுக்கு வரதா இருக்கட்டும், டெய்லி ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம ஒரு சாதனையா பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? இன்னைக்கு சாஸ்திரம் படிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராக்ரஸா கிராஜுவலா நம்மளோட ஆன்மீக முன்னேற்றம் வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம என்ன கண்டிஷன்ல இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் அதே போல இன்னொன்னு பிரபுபாத் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே நேரம் நம்ம நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பகவத்கீதைக்கு உரை எழுதுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து முன்னேற்றம் அடையுது, பக்தியில முன்னேறுகிறது, கிருஷ்ண உணர்வுல முன்னேறுகிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. ஓகேவா? ஸோ அதனால எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்மளோட சாதனைகள், நம்ம டெய்லி சாதனாஸ் இருக்குல்ல, காலையில எழும்பதா இருக்கட்டும். ஸோ இப்ப நம்ம எடுக்கும்போது ஸ்டார்டிங் கண்டிஷன்ல நம்ம வந்து பக்காவா ஃபுல் நம்பிக்கையோடயா வரோம்? கண்டிப்பா இல்லை இல்லையா? ஒரு சின்ன நம்பிக்கை. ஸோ பகவத்கீதை சொல்லி கொடுக்காங்க, இதை கேட்கணும் அப்படின்னு தான் வரோம் எல்லாருமே. இப்ப நாங்க எல்லாமே அப்படிதான் வந்தோம். பகவத்கீதை அப்படி என்ன சொல்லி கொடுக்காங்க, இதை கேட்கணும் அப்படின்னு தான் வரோம். ஃபுல் நம்பிக்கையோட பகவான் தான் சுப்ரீம், அவர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் நம்ம அந்த முக்தியை கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு வரல. கரெக்டா இல்லையா? ஒரு பகவத்கீதை கேட்கணும், ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தா போதும். ஸோ இதை வந்து ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு குரு மூலமா, பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை குரு கொடுப்பாரு. அந்த குரு மூலமா இந்த நம்ம டெய்லி சாதனைகள், பகவத்கீதை கிளாஸுக்கு காலையில வரோம், இதை கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பக்காவா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம செயல் வந்து ஈஸியா பண்ணலாம் இல்லையா? நம்ம வந்து அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் வந்து நம்ம வந்து இந்த கர்ம பந்தங்கள்ல இருந்து விடுபடுவது உறுதி. ஏன்னா இந்த வார்த்தைகளை நம்ம பக்காவா எடுத்துட்டு, பகவானோட வார்த்தைகளை பக்காவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்ப குரு என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு நம்ம பக்காவா எடுத்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நம்பிக்கை, இந்த பொறாமை, ஓகே, இந்த ரெண்டு விஷயமும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பொறாமையிலிருந்து நம்ம ஈஸியா வெளியில வந்துடும். அதுதான் பக்தி வந்து ரொம்ப சுகமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாதனைகளை ஈஸியா பண்ணிட்டே இருக்கும்போது ஈஸியா நம்ம ஸ்டார்டிங்ல பொறாமையில இருந்தெல்லாம் வெளியில வர முடியாது. எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் பொறாமை இருக்கும். ஸோ அதே போல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஒரு பொறாமையோட இருப்போம். அதே போல நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை. ஸோ இதை நம்ம பக்காவா பண்ணிட்டு வரும்போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல இருந்து வெளியில வரலாம். அப்போ பகவானோட வார்த்தைகளை நம்ம பக்காவா எடுத்துட்டு நம்ம வந்து அந்த கடமையை வந்து அழகா செய்வோம். கடமையை அழகா செய்யும் போது இந்த கர்ம பந்தங்கள்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியில வரலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் இந்த பொறாமைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட உடம்பை எடுத்துக்கலாம். ஸ்ரீல பிரபுபாத் வந்து இது வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ உடம்பு இருக்குன்னு பாருங்களேன், எல்லா பார்ட்டுமே யோசிக்குமா, எல்லா சாப்பாடும் நம்ம கொடுக்கோம். ஏன்னா கை ஒரு வேலை செய்யுது, கால் ஒரு வேலை செய்யுது, கண்ணு ஒரு வேலை செய்யுது, காது ஒரு வேலை செய்யுது. ஆனா வயிறு மட்டும் ஒண்ணுமே செய்யலையே, சாப்பாடு மட்டும் வாங்கிக்குது. நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவோம், ஆனா அது மட்டும் எந்த வேலையுமே செய்யாம அது எல்லா சாப்பாடும் எடுத்துக்குது. அதனால நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணுமா. இப்போ 2 நாள் இருந்து பார்க்கும், கடைசி அதுல கஷ்டப்பட போறது யாரு? கை ஹெல்த் இல்லாம போகும், காலு வீக்கா போகும், எல்லா பார்ட்டும் வீக்கா போகும். ஸோ உடம்புக்கு நம்ம பக்காவா ஒரு விஷயத்த வந்து நம்ம கொடுக்கும்போது இது எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உடம்புக்கு வந்து அந்த விஷயம் பயத்துக்கு போகும்போது எல்லா பார்ட்ஸும் வந்து வளமா இருக்கும். ஸோ அதே போல போன ஸ்லோகத்திலையும் பிரபு சொன்னார், எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல நம்மளோட எல்லா செயல்களையும் அவரோட வார்த்தைகளை எடுத்துட்டு நம்மளோட கடமையை, இந்த விஷயங்கள் என்னது, நம்பிக்கை பிளஸ் பொறாமை, இந்த விஷயங்கள் இல்லாம நம்ம பக்காவா பகவானோட சேவையை நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியா முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா இது சொல்லி முடிக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த நம்பிக்கைன்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒன்று நடந்துச்சு, ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். 2005 வந்து நான் அப்ப வந்து சபரிமலைக்கு போயிட்டு இருப்பேன் எப்பயுமே. இது வரைக்கும் 19 வருஷம் போயிட்டேன், 18 படி முடிச்சேன் நான், எந்த ஒரு வருஷம் பாட்டாகும். 2006 ஒரு தடவை போனப்ப ஜோதி தரிசனத்துக்கு போயிட்டு பயங்கர ரஷ், சரியான ரஷ். ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், வரவே முடியாது, இறங்க முடியாது. அப்ப புல்லுமேட்டு பாதையில இறங்கும் போது எல்லாரும் அந்த ஜீப்ல தான் இறங்கி வருவோம். அப்ப என்னோட இருமிவுட் பேக ஒரு ஜீப்ல வச்சுட்டு இங்கிட்ட திரும்பி இன்னொரு ஐயப்ப சாமியை கூப்பிடறதுக்குள்ளயும் ஜீப் எடுத்துட்டு போயிட்டான்.
என்னோட தரிசனம் பார்த்து இருமுடி பேக் போயிருச்சு. அந்த வண்டி நம்பரை பார்க்கல, ஒண்ணுமே பார்க்கல. அதுக்குள்ளே போயிருச்சு, ஒரு 300 ஜீப் போயிருச்சு. என் குருசாமி வந்தாரு, என்னடா அழுதுட்டு நிக்கிறேன்டா, நான் வச்சு இருமுடி பேக் போயிருச்சு குருசாமி, நான் என்ன செய்யல அப்படின்னு. சரி பரவாயில்ல, நம்ம தான் 18 பேர் இருக்கோம், யாராவது ஒரு இருமுடி பேக் தரோம் அப்படின்னேன். இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, நான் வேற தப்பு பண்ணிட்டேனான்னு தெரியல, பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கீழங்கிறதுக்குள்ள ஐயப்பனாவது ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டாந்து கொடுப்பாரு நினைச்சேன். அதே மாதிரி கீழே போய் டீக்கெட்ல கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டே இருந்தேன். ஒருத்தர் கொண்டாந்து கையில, சாமி நீங்க மறந்து வச்சு நினைக்கிறேன், நீங்க தான் சரியா தெரியல, அது உங்க பேக் தானேன்னு கேட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு மாதவி. இந்த நம்பிக்கையோட உட்கார்ந்து இருந்த ஐயப்பன் மேல என் கையில வந்து என்னோட இருமுடி பேக வந்து கொடுத்துட்டு போனாரு. அப்ப நீங்க சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ அதனால இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரபு. நம்பிக்கை பிளஸ் பொறாமை இல்லாம இருக்கணும். நான் ரொம்ப பொறாமை வந்து நம்மளை அழிச்சிரும். தேங்க்யூ மாதவி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நீங்க சொன்னீங்களா 4 விதமான குறைபாடுகள், அதுல ஏமாற்றும் தன்மை, புலன்கள் குறைபாடு, அறியாமை, அப்புறம் என்ன சொன்னீங்க? பக்குவமற்ற புலன்கள் 1. அடுத்தது வந்து நம்ம வந்து நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவர்கள். 3வது வந்து அறியாமையில இருக்குது. 4வது வந்து ஏமாற்றும் குணம், ஏமாறுவோம் ஏமாற்றுவோம். ஓகே ஓகே மாதாஜி. ஓகே ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. நீங்க பாத்தீங்கன்னா ஓகே பகவத்கீதை முன்னுரையில கூட இருக்கும்டா. பாத்தீங்கன்னா அழகா இருக்கும், எடுத்துக்கும். முன்னுரை ஓகே இருக்குல்ல, மாதாஜி. முன்னுரையில பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டவுட் எதுவும் இல்ல, ரொம்ப கிளியரா நம்பிக்கை, பொறாமை அந்த 4 குறைபாடுகள் ரொம்ப அருமையா தெளிவா எளிமையா சொன்னீங்க, எல்லாருக்கும் புரியும்படி. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ இன்னொரு மாதாஜி. அவரோட ஹரே வார்த்தை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கிருபாசங்கரி மாதாஜி. கேள்வி பதில்கள் இல்லைன்னா நம்ம ரீகேப்புக்கு போயிடலாமா மாதாஜி? ஓகே. இன்னைக்கு வந்து மாதாஜி எடுத்த கிளாஸ்ல இருந்து லக்ஷ்மி மாதாஜி வந்து ஷார்ட்டா சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா லட்சுமி மாதாஜி. லட்சுமி மாதா 2. ஹரே கிருஷ்ணா. ஐ திங்க் லக்ஷ்மி சங்கர் மாதாஜி நினைக்கிறேன் மாதாஜி. அவங்க 2 மாதாஜி இருக்காங்க, லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு சொல்லல மாதாஜி. நான் ஓ ஓகே, சாரி மாதாஜி. அப்படின்னா லக்ஷ்மி மாதாஜி இருந்தாங்க, அவங்க அங்க போயிட்டாங்க. இன்னொரு லட்சுமி இருக்காங்க. ஆமா மாதாஜி. சரி, எடுக்கலன்னா நீனே சொல்லிடுதா, அவ்வளவு. ஓகே மாதாஜி. இன்னைக்கு வந்து பொறாமையை பத்தி சொல்லியிருந்தீங்க. 4 விதமான குறைபாடுகள் நம்மள்ட்ட இருக்கிறத சொல்லியிருந்தீங்க மாதாஜி. ஸோ பக்தியில இருக்கிறோம்னா பொறாமை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ பக்தியை நம்ம வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். டெய்லி அதுக்கு வந்து பகவத்கீதாவை நம்ம கேட்கணும், படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ 3 விஷயங்கள், வார்த்தைகள், அவரோட வார்த்தைகளை நம்ம அதை வச்சு கடமையை பின்பற்ற. வார்த்தைகள்னா என்னது? பகவத்கீதா. இதுல கொடுக்கக்கூடிய இந்த உபதேசங்களை வந்து நம்ம எடுத்துட்டு நம்மளோட கடமையை நிறைவேற்றணும். பிளஸ் பொறாமை பிளஸ் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, இந்த 3 விஷயம். பொறாமை இல்லாம இருக்கணும், நம்பிக்கை. ஓகே, இது 2ம் இல்லாம இந்த வார்த்தைகளை இது பண்ணும்போது நம்ம வந்து இந்த இதுல இருந்து விடுதலை அடையலாம். இதுதான் மெயின் விஷயம். ஸோ அதுக்கு அருமையான ஒரு கதையும் சொல்லியிருந்தீங்க மாதாஜி. நம்பிக்கை எப்படி இருக்கணும், சாஸ்திரத்து மூலமா சாஸ்திரத்தை படுத்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்பிக்கையை வளர்க்கணும்னு நினைக்க முடியாது. ஃபுல் ஃபெய்த்தோட சாஸ்திரத்தை படிச்சோம் அப்படின்னா பகவான் பக்கத்திலே இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதும் அதுதான் கொடுத்திருந்தாரு. இப்ப ஏகப்பட்டவங்க நம்ம வந்து இன்னைக்கு பகவத்கீதைக்கா இருக்கட்டும், பாவதி எல்லாத்துக்கும் பொழிப்புரை எல்லாம் எழுதுவாங்க இல்லையா? எழுதுவாங்க. ஆனா வந்து அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாம எழுதும் போது, சோ அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணாம அப்படியெல்லாம் வந்து நிறைய இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? நம்ம நிறைய பார்க்கோம். ஸோ அப்படியெல்லாம் எழுதும்போது ஆனா அவங்க வந்து கண்டிப்பா இந்த ஜடலோகத்துல பந்தப்படுவாங்க அப்படின்னு கிளியர் கட்டா கொடுக்காங்க. அது அப்ப நம்பிக்கை எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ குரு பிளஸ் அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ கிளாஸ் அண்ட் ரீகேப் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு கோகிலா வேல்முருகன் மாதாஜியோட பிரதரோட பர்த்டே. அவரோட பேர் வந்து முத்து சரவணன்.
சோ அவருக்காக நம்ம எல்லாருமே அவர் நல்ல ஒரு ஆன்மீக பாதையில அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ஒரு 3 தடவை ஹரே கிருஷ்ணா chant பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. அப்போ மாதாஜி வாஞ்சா கல்பியா சொல்லிட்டோம்னா நம்ம ஸ்லோகாக்கு போயிடலாமா? கல்பதருभ्यश्च கிருபா சிந்துभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. அந்த கோடி வைஷ்ணவந்த की जय श्रील प्रभुपाद की जय जय महाराज की जय जय. गौरव जय प्रेमानंदे हरि हरि बोल. हरि हरे हरि कृष्ण. हरि बोल. हरे